7 கோடியா காணான்னாரு. என்ன 7 கோடின்னா, ஒரு இடம் வாங்குனாங்க. கடைசியா தான் வாங்குனது. 1,50,00,000 கோடிக்கோ 2 1 கோடிக்கோ வாங்குனேன். மொத்தம் வாங்குனதே அவரு 1,4 கோடி தான் அவ்வளவு. ஆனா இன்னைக்கு ஒரு 500 கோடி, 600 கோடி குறைச்சது இருக்கும். அதுக்கு காரணம் சிங்கமுத்து தான். சிங்கமுத்து நீங்க தான் வாங்கி குடுத்தீங்க. நான் நல்ல இடங்களா வாங்கி அதான், குடுத்தேன். அதான். சில இடத்துல தகராறு வருதுன்னா, அத உடனே ஒண்ணு வேணான்றணும், இல்லன்னா பேசி தீர்த்துக்கணும். இதுதான். ம். 1000 ஏக்கர் வாங்கும்போது 2 இடம் ஒரு பங்காளி கையெழுத்து போட்டிருக்க மாட்டான். ஏன்னா அவன் சொல்லியிருப்பான், எங்களுக்கு யாருமே இல்லைன்னு. அப்புறம் ஒருத்தன் பொழச்சு வருவானா, ஒப்பாட்டி பையன் வந்துருவான். 3ஆம் தரத்து பையன்னு. அப்ப அது வரும்போது சிங்கமுத்த குறை சொல்லக்கூடாது. அவன் பண்ண தப்பு கூப்பிட்டு ஒண்ணு வேணான்றணும், இல்லைன்னா அவன்கிட்டயும் கையெழுத்து வாங்கணும். இது தெரியாம யாரோ சொல்லி, அப்பா உங்கட்ட வடிவேலே இவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னா, சிங்கமுத்து எவ்வளவு சம்பாரிச்சிருப்பாரு. நான் உனக்கு முன்னாடியே வந்து வீடு வாசல் கட்டி, நீ சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் மெட்ராஸ் 40 வருஷம் ஆச்சு நான் வந்து. நீங்க வாங்கி குடுத்த ஒரு இடங்கள்ல வந்து ரயில் ரோடே வந்துச்சு. எங்க வந்துச்சு? சுடுகாடு வந்துச்சு. இப்படிலாம் வந்து ஏங்க, அதாவது ஒரு ஊருன்னு இருந்தா சுடுகாடு இருக்குமா இல்லையா? கண்டிப்பா. இப்ப இங்க இருக்கு. ராமாவரத்துக்கிட்ட சுடுகாடு. இப்ப அந்த தெரு வழியா ஒரு பாடிய தூக்கி